ஜாதகத்தில் இந்த மாப்பிள்ளை ஜாதகம் பார்க்கும் இந்த பெண் வீட்டார் இந்த திருமணத்தின் போது அந்த ஒரு படலம் அந்த டைமில் வந்து நிறைய ஜாதகங்கள் மாப்பிள்ளை ஜாதகங்கள் அவர்கள் பெண்ணுக்கு வந்துடும். நம்ம குறை சொல்லக்கூடாது. பெண் வீட்டார் பெண்ணை பெற்றவர்கள் டீப்பாக பார்ப்பாங்க. ஓகே ஃபைன். இருந்தாலும் இந்த லக்னத்தில் ராகு உள்ள மாப்பிள்ளை ஜாதகங்கள் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் ராகு உள்ள மாப்பிள்ளை ஜாதகங்கள் இப்போ லக்னத்தில் ராகு இருந்தால் 7ஆம் இடத்துல கேது இருக்கும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தால் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் கேது இருக்கும். அப்படியே மாறியும் இருக்கும். லக்னத்தில் கேது 7ல் ராகு 2ல் கேது 8ல் ராகு இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நாம் பயப்படக்கூடாது. உடனே கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிடுறது. அவர் தீய வழிகளில் இந்த ஜாதகரை ஈடுபடலாம், போதைக்கு அடிமையானார்னா மீள மாட்டார். அப்படி பார்த்தா இன்றைக்கி இருக்கிற ஐடி ஃபீல்டு ராகு தான் வந்து அந்த அறிவை தருபவர். டிஜிட்டல் ஏஜ், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, வெளிநாட்டில் வந்து நல்ல ஐடி கம்பெனியில் ஐடி துறையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நிறைய சம்பளங்கள் வாங்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அபார புத்தி லக்னம்ங்கிறது சிந்தனை வலு, சிந்தனை புத்தியை வந்து விரிவுபடுத்துவார் ராகு. எதையுமே பெரியப்படுத்துவார், விரிவாக்கம் செய்பவர் ராகுனே நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம். அப்போ வந்து லக்னாதிபதி பார்வை சுபகிரக பார்வையெல்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி வழிகளில் அவர்கள் செல்ல மாட்டார்கள். தனித்த ராகு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ராகு திசை நடக்குது, மேபி அந்த டைமில் மட்டும் ஏதாவது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாமே தவிர மைண்டு, மற்றபடி எல்லா டைம்லையும் நலமாகத்தான் இருப்பார்கள். எனக்கு தெரிந்து 2ஆம் இடம் கும்பலக்னம் 2ஆம் இடத்தில் ராகு உள்ளவர் கோயம்புத்தூர் நல்ல என்னுடைய நண்பர் என்னுடன் படித்தவர் தான் காலேஜில், நல்ல தொழிலதிபராக இருக்கிறாரு. அது தீய எந்த டீ டோட்டலர் அவர். அப்போது 2 அவருக்கு தனித்த ராகு தான் 2ஆம் இடத்தில். அப்போ அந்த மாதிரி அமைப்புலாம் இல்லை. இதுக்குன்னு அவருக்கு லக்னாதிபதி பார்வையெல்லாம் இல்லை. இருந்தாலும் அவருடைய நல்லா இருக்கார். அவர் எந்தவித கெட்ட பழக்கமும் அவருக்கு கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா இதை பேஸ் பண்ணிலாம் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. எங்கள் ஜோதிடர் சொல்லிட்டாரு, கேரக்டர் சரி இருக்காது, தீய வழியில் ஈடுபடுவார், இல்லீகலாக போவார், குடிப்பழக்கத்தை அடிமையானா மீள மாட்டார். இன்றைக்கி வந்து சோஷியல் ட்ரிங்கிங் வந்து எல்லாருமே வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இங்கேயே சர்வசாதாரணமாக போயிடுச்சு. பார்ட்டி த்ரோ, கம்பெனி பார்ட்டி அப்படிங்கிறாங்க. வெளிநாட்டில் நம்ம கேள்விப்படுற கம்பெனி அங்கே வந்து அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு அந்த பார்ட்டியில் வைக்கிறாங்க. இப்போ சோஷியல் ட்ரிங்கிங் சில பேர் செய்வாங்க, விருப்பம் உள்ளவர்கள். அதுலேயும் சில பேர் அது விரும்ப மாட்டாங்க. இப்போ நாம் எப்போ தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ ராகு இருக்குது, ராகு திசை ராகு புத்தி இல்லை வேறு ஏதாவது திசையில் ராகு புத்தி நடக்கும் தருவாயில் திருமணத்தை தவிர்க்க வேண்டும். நல்ல மாப்பிள்ளை நல்ல இதுன்னா நீங்கள் தனிப்படையாக விசாரிச்சுக்குங்க, டைரெக்டாக விசாரிங்க. அப்போது ஓகே அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ராகு புத்தி நடக்கும் பட்சத்தில் அந்த புத்தியை தவிர்த்து விட்டு அந்த காலம் 2 வருடமோ இல்லை 1 வருடமோ தவிர்த்து விட்டு பின்னாடி நீங்கள் திருமணம் செய்யுங்க. இதுதான் பெஸ்ட்டு. அதே மாதிரி 8ஆம் பாவம் மாங்கல்ய ஸ்தானம். ஆண்கள் ஜாதகத்துக்கு அது மாங்கல்ய ஸ்தானம் கிடையாது, பெண்கள் ஜாதகத்துக்கு மட்டும்தான். ஸ்திரீ ஜாதகங்களுக்கு தான் அது மாங்கல்ய ஸ்தானம், கணவனுடைய ஆயுளை குறிக்கும். 7ல் கேது இருந்தாலும் சரி, ராகு இருந்தாலும் சரி, ஒன்றும் தவறு இல்லை. சுபகிரக பார்வையில் லக்னாதிபதி பார்வை ஆத்மகாரகன்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். விசாரித்து கொள்ளுங்கள், டைரெக்டாக விசாரிங்க. ஜோதிட்ட பேஸ் பண்ணி எதுவும் ரிஜெக்ட் பண்ணாதீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.